இதே சின்மயி கிட்ட கேட்ட விவகாரம் தான். உங்களுக்கு வந்து சுவிட்சர்லாந்தில் 2008-2009 நடந்த ஒரு விஷயத்த 2017-18 நீங்கள் மீட்டூவில் பேசுறதுக்கான காரணம் என்ன அப்படின்போது, இந்த மீட்டூ வந்திருக்குது. மீட்டூ இந்தியா முழுக்கும் பெரிய பிரபலமாக இருக்குது. இதுக்கிடையில நானும் நிறைய டார்ச்சர் அனுபவிச்சிருக்கிறேன். என்னுடைய குடும்பம், என்னுடைய அம்மா, என்னுடைய கணவர் வந்து சப்போர்ட் பண்ணதுனால தான் நான் வந்து டைரக்டா சொன்னேன் அப்படின்னு. இந்த முத்தமிழையை பாட்டு பாடினதுலேருந்து அதுக்கப்புறம் தான் தெரிய ஆரம்பிச்சது சின்மயிக்கு வந்து ஒரு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஒரு பெண்ணா வந்து அது தவறான ஒரு விஷயம். அது நீங்க கங்கையமரன் இப்போ வந்து பேசுறது ரைட்டு, பப்ளிசிட்டிக்காக பேசுறாரா, அவர் வந்து ஒன்றிய அரசுல இருக்கிறதுல பேசுறாரா, அது உண்மையா சின்மயிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசுறாரா, அல்லது வந்து ஆஹா எஃப்எம்ல நாங்கெல்லாம் வந்து ஒன்னா ஆர்ஜேவா வேலை பார்த்தோம் அப்படின்ற அந்த பாசத்துல பேசுறாரா தாண்டி, ஒரு பெண்ணா நீங்க யார் அவங்களுக்கு வந்து தடை போடுறதுக்கு, ஒரு ரெட்டு போடுறதுக்கு? இங்க ரெட்டு யாருடைய யாரதுலையும் வந்து தொழில ரெட்டு போட முடியாது. அது தவறான ஒரு விஷயம். அது அதெல்லாம் மீறி எவ்வளோ ஒரு கடுமையான ஒரு மன வளர்ச்சியிலிருந்து நல்ல ஒரு பாடகி, நீங்க 1000 அது சின்மயை பத்தி விமர்சனம் சொல்லியிருந்தாலும் அந்த இன்டர்வியூல வந்து சப்போர்ட் பண்ணது ஒரு விஷயமா இருந்தாலும், எனக்கு இவ்வளவு காலம் அந்த நேரத்தில் நீங்க குரல் கொடுத்தீங்கன்னா இன்னும் தீவிரமா இருந்திருக்குமே அப்படின்ற ஒரு ஆதங்கம் தான் என்னுடைய ஆதங்கம்.